நீங்கள் விரும்புகிற விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எழுதிக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும். சில சமயம் உங்களுக்கே சந்தேகம் வரும், இதெல்லாம் நிஜமாகவே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், ஒரு சிச்சுவேஷன் உங்கள் மனசில் வரலாம். சரி, ஏன் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ட்ரை பண்ணாலும் இது நடக்க மாட்டேங்குது, சரி இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற 2 விஷயங்களை இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஹோப்பனோபோனோ தியானம் போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எவ்வளவோ நம்ம முயற்சிகள் செஞ்சாலும் ஏன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நம்மளுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அந்த இஷ்யூஸை எப்படி ஆசைப்படுற விஷயத்தையே நம்மளால் அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, இப்போது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய வேலைகள்லாம் வேறு முயற்சிகள்லாம் செஞ்சிட்ருப்பீங்க. இன் அடிஷன் டு தட் நீங்கள் நைட்டு அஃபர்மேஷன்ஸ் எழுதுவீங்க, விஷுவலைசேஷன்ஸ் செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம மனசுக்குள்ளார ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இது எப்படி நடக்கும்னு தெரியல, எப்போ நடக்கும்னு தெரியல, நான் பேசாமல் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எப்போ நடக்கும்னு தெரியலையே, எப்படி நடக்குங்கிற ஒரு அறிகுறியுமே இல்லையே, தெர் இஸ் நோ சச் சிம்டம். எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு சிம்டம் கூட இல்லை. மோரோவர் இது இன்னும் கொஞ்சம் அந்த பிரச்சனையோ ஏதோ ஒன்று இன்னும் கொஞ்சம் பிரச்சனையோ பெருசாகிட்டு தான் போகுது. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மனசில் கொஞ்சம் பயம், கொஞ்சம் பதட்டம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் மனசு கவலையோடு இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ மனசில் கவலையோடு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கு எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது. ஏன் அப்படின்னா மனசுக்குள்ளார ஒரு எதிர்ப்பு உருவாகிட்டே இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம ஆசைப்படுறது பாசிட்டிவான விஷயங்களுக்கு, ஆனால் மனசில் உருவாகிறது நெகட்டிவ் எனர்ஜி. எனர்ஜி எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எனர்ஜி வடிவத்தில் தான் இருக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது இல்லையா? ஸோ நம்ம ஆசைப்படுற விஷயங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே எனர்ஜி வடிவம் தான். ஸோ அந்த எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த தடங்களும் நம்மளாக ஏற்படுத்தக்கூடாது. அதாவது மனதளவில் எந்த தடைகளையும் ஏற்படுத்தக்கூடாது. மனசில் அடிக்கடி பயம், பதட்டம், கவலையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்னா நம்மளை அறியாமல் அந்த விஷயம் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு தடைகளை உண்டாக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம அதாவது ஒரு ஆற்றுல எதிர்நீச்சல் போடுற மாதிரி, அப்போ அதுலேயே நம்மளோட எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக போகவும் முடியாது, அட் த சேம் டைம் நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நாட் பீயிங் வித் த ஃப்ளோ, ஆற்று போகிற போக்கிலேயே போனோன்னா நம்மளால் போக முடியும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எதிர்நீச்சல் போடுறப்போ நம்மளுக்கு சக்தி தான் செலவாகுமே தவிர அதே இடத்துலையே இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸும். ஸோ நம்மளுடைய மனசில் இந்த கவலை, வருத்தமெல்லாம் இல்லாமல் இது எப்படி நடக்கும், எது மூலமாக நடக்கும், யார் மூலமாக நடக்குங்கிற சந்தேகமும் அவநம்பிக்கையெல்லாம் இல்லாமல் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸை வித் ஈஸ் அண்ட் கிரேஸ் நிதானமாக, சந்தோஷமாக, மனநிறைவாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனாலும் சந்தேகம் வருது, ஆனாலும் பயம் வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை நம்ம தொடர்ந்து செய்யலாம். அதில் இருக்கிற 4 ஃப்ரேசஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ, இந்த 4 ஃப்ரேசஸை டெய்லி தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. அப்படி சொல்லிட்டு வரப்போ உங்களை அறியாமல் உங்கள் மனசில் உண்டாகிற ஒரு அவநம்பிக்கையாக இருக்கட்டும், ஒரு சந்தேகமாக இருக்கட்டும், அதெல்லாம் கிளியராக ஆரம்பிக்கும். ஏன்னா ஹோப்பனோபோனோ ஒர்க்ஸ் இன் த சப்கான்ஷியஸ் லெவல். நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்கிற எதிர்மறை உணர்வுகளையும், எதிர்மறை எண்ணங்களையும், எதிர்மறை நம்பிக்கைகளையும் கிளியர் பண்ணுறது தான் ஹோப்பனோபோனோ தியானம். ஸோ அதை நம்ம கிளியர் பண்ண நம்ம மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை குறைக்க அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லா ஸ்மூத்தாக இருக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை எந்த தடையும் இல்லாமல் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபிசிக்கல் ஒர்க்காக இருக்கலாமே தவிர மனதளவில் நம்மளை நாமே ஒரு வருத்தப்படுத்திக்கக்கூடாது, மன அழுத்தத்தை உண்டாக்கிக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஓகே, ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஒர்க்காக இருக்கலாம், ஆனால் மனதளவில் டென்ஷனோ, கவலையோ, கோபமோ, வருத்தமோ, ஏமாற்றமோ அதெல்லாம் இல்லாமல் இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்கிறப்போ நம்மளுடைய எனர்ஜி லெவல் ஹை வைப்ரேஷனில் இருக்க ஆரம்பிக்கும். ஹை வைப்ரேஷன்னா என்ன? சந்தோஷமான ஒரு உணர்வு, ஒரு மனநிறைவு, நன்றி உணர்வு, இந்த மாதிரியான உணர்வுகள் நம்ம மனசில் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆசைப்படுற விஷயத்தை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். அதனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ மனசில் கவலையும் வருத்தமும் இல்லாமல் அதை செய்யணும். அதுக்கு ஹோப்பனோபோனோ தியானம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.